போட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கோம். எஸ்கே நல்லா பண்ணிருக்காரு. வில்லனிசம் சூப்பரா இருக்கு. வில்லனிசம்ல எந்த குறையும் சொல்ற மாதிரி இல்ல. துப்பாக்கியில வந்து அதே வில்லன் இதுல வராரு. வில்லனிசம் வைஸ்ல அது நல்லா இருக்கு. ஹீரோயின் வந்து இன்னும் வேற ஆள் போட்டுருக்கலாமோன்னு தோணுது. ஆனா நல்லா பண்ணிருக்காங்க ஹீரோயின். ஆனா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு மாடலா எடுத்துட்டு போகணும்னு பாத்துருக்காங்க. அது அந்த ஃபைட்லாம் ஸ்டென்ட்லாம் ஓகே, சூப்பரா இருக்கு. ஸ்டென்ட் நல்லா பண்ணிருக்காரு. எல்லா படத்தையும் விட இந்த படத்துல நல்லா ஸ்டென்ட் இருக்கு. அதான் இருந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. நம்ம முன்னாடி பாத்துருப்போம், கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மூவிஸ் அளவுக்கு இல்ல இது. அதான் பரவாயில்ல, ஆவரேஜ். ஓகே, தேங்க்யூ. ஒரு 3 3 கொடுக்கலாம். இருப்பாரு அப்படின்னு நினைச்சேன். சான்சேல உண்மையிலேயே சொல்றேன், சிவகார்த்திகேயனோட கெரியர்ல இது ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணிருக்காரு சிவகார்த்திகேயன். ஒரு ரொம்ப அந்த மெனக்கெட்ட விதம் எல்லாம் பார்க்க முடியுது. குறிப்பா ஃபைட் போர்ஷன்ஸ் எல்லாம் சான்சேல வேற லெவல்ல இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. அதாவது நீங்க சிவகார்த்திகேயனை விட ஒரு படி மேல வித்யுத்தை காமிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோ. ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அந்த வில்லன் கதாபாத்திரத்தை ஏஆர் முருகன் பயங்கர டிசைனா காமிச்சிருக்காரு. ஒரே ஒரு டைலாக், துப்பாக்கி யாரு கையில வேணா இருக்கலாம், ஆனா இங்க வில்லன் நான் தாண்டா அப்படின்னு அந்த விஜய் ரெஃபரன்ஸ் படத்துல அந்த இடத்துல வரும். அது சொன்னது உண்மையிலேயே சொல்றேன், சூப்பரா இருக்கு, நல்ல ஒரு படம். அதாவது படத்துல கொஞ்சம் அங்கங்க மைனஸ் இருக்கதான் செய்து, இல்லைன்னு சொல்லல. இந்த தமிழ் சினிமாவிலேயே புல்லட் படாம ஹீரோ தப்பிக்கிற கல்ச்சர்லாம் இன்னமும் இருக்கு. நீங்க வந்து என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க, அது ஜென்ரலா இருக்கிற ஒரு விஷயம் தான். அப்படிதான் படம் எடுக்க முடியும், சினிமா லிபர்ட்டி யூஸ் பண்ண முடியும். பட் எல்லாத்தையும் தாண்டி ஓவரால் பார்க்கும்போது வெளியில வரும்போது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி அமைச்சாங்கன்னா அமைச்சிருக்காங்க. துப்பாக்கின்றது ஒரு மாஸ்டர் பீஸ், அது கிட்ட போக முடியாது உண்மையிலேயே. பட் இந்த படம் உண்மையிலேயே எஸ்கேவோட கெரியருக்கு ஒரு நல்ல படம்னு சொல்லுவோம். உண்மையிலேயே நல்ல ஒரு கம்பேக், கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு கம்பேக். அனிருத்தோட மியூசிக்கும் சூப்பரா இருந்துச்சு. சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், பட் மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். வயலன்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும், பட் ஆபாசம் எதுவுமே இல்ல. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர்ன்றது கிடையாது. இது கம்ப்ளீட்டா ஹீரோ ஹீரோயினோட அந்த லவ் போர்ஷன்ஸ் மட்டும் தான் ஓவரால் படமே. அந்த படத்தை நமக்குள்ள காமிச்சு அப்படியே டிராவல் பண்ணி ஒரு மேஜிக் பண்ணி கொண்டு வருவார் பாருங்க. சான்ஸே இல்ல. ஏஆர் வந்து எப்பவுமே கிங் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதுதான் படத்துல ஒரு ரெஃபரன்ஸ் வரும், துப்பாக்கி யார் கையில வேணா இருக்கலாம், ஆனா இங்க வில்லன் நான் தாண்டா அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று வரும். அது அப்படியே துப்பாக்கி ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்கும். உண்மையிலேயே சொல்றேன், எஸ்கே பயங்கரமா மெனக்கெட்டு இருக்காப்ல. சான்ஸே கிடையாது எஸ்கே. நான் இந்த அளவுக்கு, ஏன்னா நல்லா பாருங்க, வில்லனை காமிக்கும் போது எப்படி காமிக்கிறாங்கன்னா, வில்லனை யாருமே அடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப வில்லனை யாரும் அடிக்க முடியாது, கண்டிப்பா ஹீரோ அடிப்பாரு. எப்படி ஒரு தடவை அடிக்க தான் போறாரு. எப்படி அடிப்பாருன்னா, ஹீரோக்கு ஒரு டிசார்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு அது ஒப்பேத்துற விதம் இருக்கு இல்லையா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாஜிக்கலா ஏத்துக்க முடிஞ்சது. அதுவும் இல்லாம லாஸ்டா கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஹீரோயின் அந்த ஒரு போர்ஷன் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா வரலாமே. சினிமால தளபதி இல்லைன்னா அடுத்த தளபதி சிவகார்த்திகேயன் வரதுக்கான எல்லா ஸ்கோப்பும் சிவகார்த்திகேயன் இருக்கு. அந்த அளவுக்கு அவரோட நடிப்பு திறமை பயங்கரமா இருக்கும். சான்ஸே இல்ல. இல்லங்க, சும்மா கிடையாது, ரொம்ப மெனக்கெட்டு இருக்காப்ல மனுஷன், தெரியுது. குறிப்பா அந்த கிளைமேக்ஸோட அந்த ஃபைட் போர்ஷன் மட்டும் பாருங்க, சான்ஸே இல்ல. வெறித்தனம் பண்ணிருப்பாப்ல மனுஷன். இது எங்கத்த செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, உண்மையிலே சொல்றேன், நம்மளை வந்து வச்சு செய்வாருன்னு நினைச்சு வந்தோம். படம் வந்து வேற லெவல்ல இருக்கு. எஸ்கே வந்து இந்த மாதிரி பண்ணதே இல்லை, இந்த மாதிரி டிஃபரன்ஸ் கிட்ட வந்ததே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை மது வந்துருச்சு, மாது வந்துருச்சு, சூது வந்துருச்சு, அந்த கலாச்சாரம் வந்து வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா துப்பாக்கி கலாச்சாரம் இன்னும் வரல. அந்த துப்பாக்கி கலாச்சாரம் வர்றதுக்கு எப்படி தடுத்தாங்கிறது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து இதுவரை நமக்கு வந்ததில்லை. எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா படம் மாதிரி லெவல்ல கொண்டு போயிருக்காங்க. ஆக்ஷன்னா தாறு மாறு. அந்த பொண்ணு பேரு ருக்மணி வசந்த் கலக்கிருக்காப்ல. எந்தெந்த இடத்துலலாம் பசங்களா சோர்வா இருக்காங்க, அந்த இடத்துல நிமிர்ந்து உட்கார்ற மாதிரி அவனோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் வேற. தமிழ் சினிமால இதுவரை இந்த மாதிரி வில்லனை வந்து வெயிட்டா காமிச்சதே இல்லை. எஸ்கேக்கு எப்படி ஹை ஸ்பீட் ஷாட் போட்டு ஸ்லோ மோஷன்ல அப்படி நடந்து வராரோ, அதுக்கு ஈக்குவலா வந்து வித்யுத் ஜமால வந்து யூஸ் பண்ணிருக்காப்ல. துப்பாக்கி அவன்ட்டானா வச்சுக்கிறா, இல்ல நான் தரான்னு சொல்லிட்டு அந்த சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா மாசா இருக்கு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்குது. ஈக்குவலா பாத்தீங்கன்னா துப்பாக்கி 2 மாதிரி இருக்கு. என்ன துப்பாக்கி 2ல வந்து வித்யுத் ஜமான் துப்பாக்கி 1ல வந்து இறந்துருவாரு, இது வந்து உயிரோட இருக்காரு. சோ அங்க இங்க ஏதோ ஒரு லிங்க் பண்ணிருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு பேரே வந்து மദ്രാസിயை தூக்கிட்டு துப்பாக்கி 2னே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு முருகேசன் வந்து ஏன் பயப்படுறான்னு தெரியல. ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நெல்சன் பிளஸ் லோகேஷ் கனகராஜ் படத்தை பார்த்த மாதிரி இருக்குது. அதுதான் இந்த படத்தோட திருப்தி. கன் செட்ஸ் எல்லாம் வேற லெவலு. விஜய் மேனன் வந்து இந்த படத்துல வாழ்ந்துக்கணும், ரொம்ப நாளாச்சு அவரை பார்த்து ஸ்கிரீன்ல. ரொம்ப சூப்பரா இருக்கு. மற்றபடி எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணிருக்காங்க. பழைய, அதாவது அமரன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனலான எஸ்கே தான் நம்ம பார்த்தோம். இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க பழைய எஸ்கே பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு காமெடி சீக்வன்ஸ் இருக்குது, நல்லா இருக்கு. ஒரு டெலிஷன் பண்ற ஒரு கேரக்டரா பண்ணிருக்காப்ல, டிஃப்ரெண்டா இருக்குது. அமரன்ல எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பயந்தாங்குழியா இருந்துட்டு மாவீரனா வருவாரோ மாவீரன் படத்துல, ஸோ அது மாதிரி வந்து இதுலயும் ஒரு கேரக்டர் பண்ணிருக்காப்ல, ரொம்ப நல்லா இருக்கு, பொருத்தமா இருக்கு. தேங்க்ஸ்.